சார். என்னங்கம்மா இன்னைக்கு எப்பவும் போல லேட்டா? ஆமாங்க சார். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. என்னங்க சார் காதலிச்சு ஏமாற்றால் 10 வருடம் ஜெயிலா? என்னங்க சார் சொல்றாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் வேற இத பத்தி நெறைய பேர் கேட்குறாங்க. என்னங்கம்மா காலையில இப்படி ஒரு கேள்வியோட வந்திருக்கீங்க? ஆமாங்க சார். நைட் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் நான் சொன்னேன். சார்ட்ட சொல்லி இதுக்கு ஒரு வீடியோ போட சொல்றேன். நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருங்க சார் இது என்னன்ட்டு. கண்டிப்பாங்கம்மா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை கூறி ஏமாத்துனா புதிய சட்டத்துல என்ன சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். பழைய ஐபிசிக்கு பதிலா இப்போ வந்திருக்க பிஎன்எஸ் செக்ஷன் 69 ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுது. அதாவது ஒரு பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக பொய்யான வாக்குறுதி அதாவது ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அளித்தாலோ அல்லது அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாகவோ அல்லது அவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு வாங்கி தருவதாகவோ அல்லது தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து தட் மீன்ஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதை மறைச்சிட்டு அவங்ககிட்ட உடல் ரீதியாக உறவு வச்சுக்கிறது சட்டப்படி குற்றம். அதற்கு 10 வருடங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிரேக்கப் பண்ணுற எல்லாமே குற்றம் ஆகாது. அதே மாதிரி உண்மையாகவே காதலிச்சு குடும்ப சூழ்நிலை காரணமாக பிரிவு எல்லாமே செக்ஷன் 69 கீழே வரவே வராது. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் வெறும் உடல் தேவைக்காக மட்டுமே பழகி ஏமாற்றுவங்க மட்டும்தான் சட்டம் சொல்லும் குற்றம். இந்த புதிய சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.